போ. ஃப்ரிட்ஜ் உடஞ்சிடாம பார்த்து. இந்த பிள்ளை குட்டியை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போக முடியாது. சோரத்தை தின்னு நீ அடி வாங்கிறாத பிரௌனி. அம்மா அடிச்சிருவேன். சோர சாப்பிட்டு போ. வச்சிருக்கோம்ல. ஆடாது. அது எப்படி உழும்? அது லைட்டா உங்க அப்பா கீழே சப்போர்ட் இல்லாம வச்சிருக்கா. அது லூஸ் மாதிரி அது ஏதோ பண்ணி வச்சிருக்கு. யாரு ஒடிச்சு அது உளமாட்ட? யாரு யார் போ அங்கடி போறமே பாயிருந்துட்டு இருக்கா பாரு. போ. பக்கி உள்ள போய் பிள்ளை போடுவாளா? எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? அதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது சூட்கேஸை தூக்கி அங்க வச்சிரு. உள்ள அந்த டாக்கி இருக்கு பாரு, தண்ணி டாக்கி, அதுக்கு மேல தூக்கி வச்சிரு. வைக்க முடியுமா? பார்த்து எடுத்து வை. துணியோட வை, இல்லைன்னா அழுக்காயிரும். இந்தா தூக்கு. அந்த இது மேல வை பாப்போம். கீழடி கூடி இருந்து தூக்கு. தூக்கிருவியா? 3 பிள்ளைகள் தான் நடக்கும். உன்னை பாக்கிறதுக்கு அம்மா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி மேல ஏறி வந்திருக்க. நீ பிள்ளைய காட்ட மாட்டுக்க கிருகி. சுசி 3-4 பிள்ளைய குண்டிக்கு பின்னாடி ஒண்ணு கிடக்கான்னு பாத்துக்கோ. அது ஒண்ணு மட்டும் தான் கிடக்கும். 3 அவளுக்கு தள்ளி இல்ல மெதுவா. அவ பின்னாடி போய் கிடக்கா பாரு. அவதான் அழகா இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஒரே கருப்பு பிள்ளையில போட்டுக்கிட்டு இருக்க. போன் லைட்டா சைட்ல வச்சுட்டு வளல் எல்லாம் அங்கதாமா அடக்குது. இது அவளை குட்டியை தூக்குனா வந்துருவா தன்னால. அங்க தள்ளி எடுத்து போடு. குட்டியை எங்க தூக்கு. 3 குட்டியும் தூக்க வாங்கின வந்துருவா. உன் பக்க துணிக்குள்ள வந்துருவா. குட்டி மாத்திரம் இது மேல எடுத்து போடு. மண்டே உள்ள விடு. படுத்துக்கோ. படுத்துதான் போக முடியும். மட்டும்தான் உள்ள நுழையுதா. அதான் அப்படியே எடு. இங்க இவ்வளவு தூக்கு. உள்ள உண்டு வைக்க. ஆனா இங்க விரிச்சு போட்டிருக்கோம்ல. இங்க வந்து அது விழுந்துட கூடாதுல்ல. சரி வச்சு தொலைட்டு வா. இங்க வேற சிங்கக்குட்டி மாதிரி இருக்குது. மிக்ஸ் கலர். இப்பதான் போட்டிருக்காங்க. பேர் ரொம்ப திமிரு பண்ணுவா. பிறகு நம்ம கிட்ட தான் வரணும். நீ அம்மா கிட்ட பிறகு வா. உட மிதிக்க பாரு 4 மிதி. நேத்து மாடியிலயும் நேத்து முந்தா நல்லா என் மடிக்கல தானே வந்த. காலையில என்கிட்ட மாத்திரம் வலிக்குன்னு வந்து உட்கார்ந்து இருந்தேன். இப்ப மாத்திரம் பிள்ளைய தூக்குறதுக்கு காட்ட மாட்டேக்க. ரொம்ப ஆக்டிங் பண்ணிக்கிட்டு தேடா மடவா கிடக்கான்னு தானே அம்மா ஒரு இடத்துல சமாதானமா எடுத்து போடுதே. ஈக்குவலா அங்க வரு. நெளிச்சு பெரிய இதுல பாட்ட கிடக்காவும் மாட்டையா. போ. நீ கீழே இருக்கு. அவ கிடப்பா. போ. கையில தூக்கினவா என் கையில சரியா ஆக்டிங் பண்ணிட்டு தூக்கி வீசுதா. யாருக்கு லூசு? இங்க என்ன நடக்குது யாரோ பாத்துட்டு இருக்காங்க. குட்டி பிள்ளைகள் கிடக்குது. அவ காட்ட மாட்டுக்கா. அம்மா உனக்கு இன்னொரு நாள் தூக்கி காட்டுதேன். சரியா? உனக்கு விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வந்துட்டா இருமே. கூச்சி கடிச்சு விளையாடுவான். பாரு செல்லு இங்க கிடக்கு பாரு ரிமோட்டுக்குள்ளது. பாத்துக்கோ. சரியிட எங்கேயாவது தூக்கி போட்டு பாரு. வா. அந்த இது புதலுக்குள்ள கிடக்குது. அந்த குடத்தை அப்படி சைட்ல வச்சுட்டு வந்துரு. இப்படி நவுட்டி விட்டுரு குடத்தை. இப்படி அடைச்சால வச்சிரு. இல்லன்னா தூக்கிட்டு போயிருவா எங்கேயாவது பிள்ளையில. கூட கீழே வந்துடாம. இந்த கூடலாம் காணுன்னு தெரினா எங்க அடக்கு பத்தியா? ஊர்ல இருந்து பெருசா வாங்கி கொண்டாந்து பாட்டி காய்கறி வாங்க கொண்டு கொண்டாந்து பாட்டுருக்காவோ. எந்திரிச்சு நடந்து வா பாக்கி.